திராவிட முன்னேற்ற கழகம் 500 வாக்குறுதிகளுக்கு மேல வழங்கி 520 வழங்கி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நாளும் ஓய்ந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக இன்னும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கு. ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதன் பிறகு அந்த உயர்வை கண்டித்து மீண்டும் ஆர்ப்பாட்டம். இப்பொழுது 3வது முறையாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக அந்த கட்டணத்தை நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு உயர்த்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். விலையேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, தண்ணீர் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர் பாபு அவர்களே, இந்த நிகழ்விலே கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற வேட்பாளராக இருந்து வெற்றியை இழந்துவிட்டாலும் கூட நம்முடைய பகுதியை சார்ந்தவர் என்கின்ற முறையில் கேட்டுக்கொண்டோம். ஆனால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய மின்சார பற்றாக்குறையை குறைத்து பக்கத்திலே இருக்கிற ஆந்திர மாநிலத்திற்கு கரண்டை விற்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆட்சி நிர்வாகத்திற்காக சொல்லுகிறோம். அதற்கு பின்னால் உயர்வு, கடலைப்பருப்பு உயர்வு, பாமாயில் உயர்வு, காய்கறிகளை உயர்வு, பால் விலை உயர்வு, 10,000 இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும். இததான் கத்தி கத்தி பேசுற மக்களே, கொஞ்சம் விழிப்பாயிருங்க. திமுக ஓட்டு போடாதீங்க. இந்த மாதிரியாவது சௌகரி கொடுங்க சொல்லி கேட்டோம். ஆனா உங்க கால செவன சங்கூதல் வேறு, உன் கால வீண ஓட்ட போட்ட உனக்கு பரிசு இன்னைக்கு 5% மின் கட்டண உயர்வு. புடிச்சுக்கோ. இன்னைக்கு கரண்ட் 2 யூனிட் கரண்ட் சொன்னாக்கி மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி, விடியா ஸ்டாலின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க சிந்திக்கணும். அண்ணா திமுக சிந்திக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல. எல்லாம் வராங்க, கலெக்டர் பாக்குறாங்க, அதிகாரம் பாக்குறாங்க, கலெக்டர் சொல்றாரு அது போல ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. எம்எல்ஏ கேட்கிறாரு அது போல ஒண்ணுமே இல்லையேங்கிறாரு. ஏன்னா அங்க ஒப்பாரு மாநகராட்சி மாறு அடிக்கிறோம், மாநகராட்சி வேகமாகுது. அந்த மக்கள் எல்லாம் பொம்பன்கெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு அழுவுது. ஏன் வச்சு மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற சொன்னதா இல்லையா? சொன்னதா இல்லையா? எம்எல்ஏ கேட்டார் இல்லையா? விழிப்புணர்வு ஏற்படுத்தி டாண்டாம் அடிக்கணும். இல்ல டாண்டாம் அடிக்கலன்னா நீ ஒரு அறிக்கை விடணும். அங்க இருக்கின்ற கிராம மக்கள், நீங்கள் அங்க நேற்று தினம் ஆளுகின்றவர்கள் அங்கே மனு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன். அவர் சொல்றாரு இதுக்கு தடை செய்ய மறைக்கிறேன். அப்ப இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் காலத்தினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு தீர்வு காண்பா இல்லையா? ஒவ்வொரு வீடாக சென்று 21 குடும்பத்துக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருண் எடப்பாடி என்பதை தினத்தில் நினைவு கூர்ந்து ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது தனியாக பண்ணும், அது தனியாக கூட எங்கே வைப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த 210 பேருக்கு 50,000 பணம் தரணும் சொன்னா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கு நடத்தப்படும் என்பதை இங்கே நான் எச்சரிக்கிறேன். சரியா? ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னிறுத்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம், முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம், மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம், மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம், மக்களின் வாழ்வாதாரம் கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து இந்தியா திட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம்
முயற்சிக்கும் மற்றும் பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் தொடரும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். இந்தியா திமுக அரசை கண்டிக்கும் வரி சுமைகளை பரிசாக அளிக்கும் வரி சுமைகளை பரிசாக அளிக்கும் விடியா திமுக அரசே இந்தியா